மதிப்பிற்குரிய சாஸ்திரியார் அவர்கள் இந்தி சமஸ்கிருதம் எம்ஏ இந்தி எம்ஏ, சமஸ்கிருதம் எம்ஏ, தமிழ் எம்ஏ. திருவரக் கவிஞர் புலவரோடு சேர்ந்து இந்தி சமஸ்கிருத நூல்களிலிருந்து தமிழாக்கம் செய்வதற்காக திருவரக் கவிஞர் சாஸ்திரியார் அவர்களை பயன்படுத்தி கொண்டார். அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி புலவருக்கும் மேலே அவருடைய நடை, அவருடைய உச்சரிப்பு, அவருடைய எழுத்து அத்தனையும் மிகவும் தரமானதாக இருக்கும். அப்பேற்பட்டவர் சென்ற ஆண்டு தத்துவ பயிற்சி வகுப்புகளிலே புதியதாக ஒரு வகுப்பில் திருக்குறள் வகுப்பெடுத்தார். அந்த திருக்குறள் வகுப்பிலே ஒரு குறளுக்கு விளக்கம் கூறினார். நான் ஆன்லைனில் அந்த வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைவு விழாவிலையும் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த விளக்க உரையை கேட்டு அவரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அது வருகின்ற மகாவீர் ஜெயந்தி 30ஆம் தேதி அன்று, திங்கட்கிழமை அன்று விஜயபாஸ்நாத ஜனாலயத்திலே திருக்குறள் கடவுள் வாழ்த்து 10 குறள்களுக்கு விளக்க உரை தமிழிலே வழங்கியிருக்கின்றார்கள். அந்த நூல் வெளியிடப்படும். அன்றைய தினம் எல்லோரும் விழாவிலே கலந்து கொண்டு அந்த நூலினை கண்டிப்பாக பெற்று செல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சிவக சிந்தாமணியினுடைய அருமை உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கின்றது. உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்திலே, செம்மொழி கழகத்திலே, அண்ணா நூற்றாண்டு மண்டபத்திலே, YMCA பிராட்வேயில் இருக்கக்கூடிய சங்கத்திலே சிவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நிறைந்து விட்டதா? முடியலையே, முடிஞ்சிச்சு. அடுத்து குண்டலகேசியா நீங்கள் பண்ணுறீங்க, விளையாபதி குண்டலகேசி பண்ணுறீங்க. அங்கே YMCA பிராட்வேயில் இருக்கக்கூடிய சங்கத்தில் நமது முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள் சிவக சிந்தாமணியுடைய தொடர் சொற்பொழிவை ஏற்கனவே நமக்கு முன்பாக ஆரம்பித்து முடித்து விட்டிருக்கின்றார். அன்னாரை நம் விழாவிற்கு வரவழைத்து இந்த நூலின் மதிப்புரை பெற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தோம். அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த YMCA சங்கத்திலே சிவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு முடிந்த பிறகு வளையாபதி குண்டலகேசி காப்பியங்களை தொடர் சொற்பொழிவாக அளிக்குமாறு நமது சிந்தாமணி செம்மல் ஜீவகன் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார்கள். அங்கே YMCAவில் சிந்தாமணி செம்மல் அவர்கள் ஓரிடம் 2 இடம் அல்ல, சென்னையிலே பாரதிய வித்யாபவன், அண்ணா நூற்றாண்டு கழகம், YMCA, செம்மொழி தமிழராட்சி கழகம் அத்துணை நிறுவனங்களிலும் அவருடைய சொல்ல வரல எனக்கு சொற்பொழிவு மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் எனக்கு ஆடியோ அனுப்புவார். அந்த ஆடியோவெல்லாம் கேட்டிருக்கின்றேன். ஆக இன்னும் மென்மேலும் எனக்கு தனியாக டைம் இல்லை எனக்கு வாழ்த்துறதுக்கு. நமது சிந்தாமணி செம்மல் அவர்கள் பல்லாண்டு பல 100,000 ஆண்டு பல கோடி 100,000 வாழ்க என்று உங்கள் அனைவரையுடைய வாழ்த்துக்களும் அவருக்கு தேவை. சிந்தாமணி செம்மல் ஜீவகன், சிந்தாமணி செம்மல் ஜீவகன், சிந்தாமணி செம்மல் ஜீவகன். தொடர்ந்து நமது முனைவர் முத்துவேல் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்பமை நீதியரசர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற சமண சமய சான்றோர் பெருமக்களே, அரங்கிலே குழுமியிருக்கின்ற அன்பினரை ஆண்டோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைவரையும் அன்பு தமிழ் சமணம் இணைத்திருக்கிறது. நான் மட்டும் தனித்திருக்கிறேன். ஆனாலும் என்னை ஏன் இங்கே நீங்கள் அழைத்தீர்கள் என்பதற்கு காரணத்தை ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நம்முடைய உயர்நீதிமன்றத்துக்கு எதிரே இருக்கிற YMCA கட்டிடத்தில் சிந்தாமணியை நான் 24 மாதங்கள் தொடர் சொற்பொழிவு ஆற்றினேன்.
சிந்தாமணியை தொடர் சொற்பொழி ஆற்ற வேண்டும் என்கிற எண்ணம் என்னை போன்ற இளங்களையும் முதுகளையும் தமிழ் படித்துவிட்டு 25 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய அல்லது என்னை போல் பேராசிரியர்களுக்கெல்லாம் சிந்தாமணியில் முழுமையான பயிற்சி இருக்காது. சிந்தாமணியினுடைய நாட்டு வளத்தை பற்றி பாடுகிற அந்த பாடல் தெரியும் இல்லையா? காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ, அந்த பாடல் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதே போல ஐயா அவர்கள் அறவாளி அவர்கள் அருமையாக பாடினார்கள். அந்த 24 மாதங்களிலும் நான் ஒவ்வொரு மாதமும் தலைமை தாங்குவதற்கு ஒருவர் அழைப்பேன். ஒரு தமிழ் பேராசிரியர் ஒரு திங்கள் தலைமை தாங்கினால் அடுத்த திங்களுக்கு ஒரு சமண சமய சான்றோரை அழைப்பேன். அப்படி அழைக்கின்ற பொழுதுதான் ஒரு முறை நம்முடைய சிந்தாமணி செம்மல் ஜீவகன் அவர்களே ஒரு முறை அழைத்தேன். தலைமை தாங்கினார், நல்ல உரை நிறுத்தினார். அதன் பிறகு ஐயா அறவாளி அவர்கள் வந்தார்கள், தஞ்சை சுகுமார் வந்தார்கள். பல பேர் ஒரு 24 மாதங்களில் 15 மாதங்கள் சமண சமய சான்றோர்கள் தான் தலைமை தாங்கினார்கள். ஏன் நம்முடைய மதுரையிலிருந்து கூட சான்றோர்கள் வந்தார்கள். எனவே அப்படி நான் சிந்தாமணியை படிக்க தொடங்கிய போதுதான் சிந்தாமணியில் புதைந்திருக்கிற தமிழ் கலை செல்வங்கள் எனக்கு நன்றாக புலப்பட்டன. ஐயா அறவாளி அவர்கள் ஒரு விண்ணப்பம் விடுத்தார்கள். சமணர்கள் நுண்கலைகளை அழித்து விட்டார்களே, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் இந்த சிந்தாமணியினுடைய சொற்பொழிவை 24 மாதங்கள் முடித்துவிட்டு ஏன் இன்னும் நிறைவு விழா நடத்தாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய சொற்பொழிவின் விளைவாக ஒரு 5 நூல்களை நான் எழுதி அரங்கேற்ற வேண்டும் என்று கருதுகிறேன். அதிலே நான் எழுத தொடங்கியிருக்கிற முதல் நூல் சிந்தாமணியில் தமிழர் கலைகள் என்பதுதான் அந்த நூல். சிந்தாமணி தமிழர்களின் கலைகளின் கருவூலமாக இருக்கிறது. ஓவியக்கலை இருக்கிறது, இசைக்கலை இருக்கிறது, கட்டிடக்கலை இருக்கிறது, நாடகக்கலை இருக்கிறது, நாட்டிய கலை இருக்கிறது, மருத்துவ கலை இருக்கிறது, போர்க்கலை இருக்கிறது, சிற்பக்கலை இருக்கிறது. எல்லா கலைகளுடைய கருவூலமாக இருக்கிற சிந்தாமணியை தந்த ஒரு சமண சமயம் எப்படி தமிழர்களுடைய கலைகளை அழித்த ஒரு சமயமாக இருக்க முடியும்? எனவே அந்த நூலுக்கு மறுப்பு நூலாக நாம் எழுதுவோம். அதை அந்த நூலுடைய கூற்று பொய் என்பதை நிறுவுவோம். எனவே தமிழ் சமணர்கள் சமண சமயம் வீடு பேற்றை பெரிதும் போற்றியது, துறவரத்தை பெரிதும் போற்றியது என்பது உண்மையாக இருந்தாலும் தவிர 2500 ஆண்டுகளாக இடைவிடாது பேச்சும் இலக்கணமும் இலக்கியமாக இருக்கிற தமிழ் மொழியினுடைய சிறப்பிற்கு சமணம்தான் காரணம். யாமரின் இங்கே சுரதா மிக அருமையாக சிந்தாமணியை பற்றி பாடியிருக்கிறார். முதல் அடியை தேனாக்கி முளைத்து வரும் தொடரடியை அமுதமாக்கி என்றது அருமையாக சொல்லுகிறார். ஊமைகளை சொல்லுகிறார், புதுமைகளை சொல்லுகிறார். இன்ப சிந்தாமணி நூல் இயற்றினான், இறைவன்பால் அன்பை வைத்து இன்ப சிந்தாமணி நூல் இயற்றினான் என்று சுரதா அவர்கள் சிந்தாமணி குறித்து 10 சீர்திருத்தம் எழுதியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். பாரதி கூட யாமறிந்த புலவர்களே 3 பேரை சொல்லுகிறான். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் என்று சொல்லுகிறான். ஏன் திருத்தக்க தேவரே பாட மறந்து விட்டான்? அதற்கு காரணம், திருத்தக்க தேவர் நம்முடைய அந்த 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்று வரையில் இங்கே தோன்றிய சமய இயக்கங்களுடைய எழுச்சி தான் சிந்தாமணியை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் சிந்தாமணியை பொதுமக்களிடத்திலும் கொண்டு சேர்க்கவில்லையே தவிர சிந்தாமணிக்கு பின் வந்த எந்த தமிழ் இலக்கியமும் சிந்தாமணியை தொடாமல் இல்லை. எந்த இலக்கியமாக இருந்தாலும். அதற்கு முன்பு நான் என்னுடைய உரைகளிலே ஒரு திங்கள் சொன்னேன், கல்வியில் பெரியவன் கம்பன் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, கல்வியில் பெரியவன் திருத்தக்க தேவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய ஜீவகன் அவர்களும் அதை சுட்டி காட்டியிருக்கிறார். திருத்தக்க தேவருக்கு சங்க இலக்கியங்களிலே ஆழ்ந்த பயிற்சி இருக்கிறது. திருக்குறளிலே
அவருடைய ஒவ்வொரு பாடலிலும் திருக்குறள் இருக்கிறது. அவருடைய இன்னும் நம்முடைய ஜீவகன் அவர்கள் எழுத்து காட்டியிருக்கிறார். பட்டினைப்பாலை நூலிலிருந்தும் திருத்தக்க தேவர் தன்னுடைய காப்பியத்திலே செய்தியை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை போல பின்னாடி வந்த கம்பராமாயணத்திலே புகழ்பெற்ற பாடல்கள் எவை என்று நாம் இன்றைக்கு எல்லோரும் மேடையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த அத்தனை பாடல்களுடைய சந்தமும், குறிப்பாக ஒரு பாடலை சொல்லுகிறேன். கம்பன் மருத நிலத்தினுடைய வர்ணனையை பற்றி பாடுகிற அந்த பாடல், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க குண்டல்கள் முழவின் ஓங்க குவளைகண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிளி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்ற அந்த பாடல், அந்த சந்தத்தை தந்தவன் திருத்தக்க தேவர். சூர்பனகை நடந்து வருகிற அந்த பஞ்சு ஒளிர் மிஞ்சு குளிர் பல்லம மணங்க அந்த சந்தத்தை தந்தவன் திருத்தக்க தேவன். இதை ஏன் ஒப்பிட்டு சொல்லாத காரணத்தினால் நம்முடைய திருத்தக்க தேவருடைய காப்பிய நயமும் காப்பிய சுவையும் வெளிப்படவில்லை. அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக என்னுடைய வாழ்நாள் பேராக நான் கருதுகிறேன். ஐயா அவர்கள் இந்த அறவாளி அவர்கள் சொன்னது போல இந்த தற்குறிப்பு ஏற்ற அணி என்று சொல்லுவோம். இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை கவிஞன் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்லுவது. அதான் அந்த சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே எழுந்து வயலிலே இருக்கிற அந்த பசுமையாக இருக்கிற நெல் பயிரையும் பார்க்கிறார். அந்த நெல் விளைந்து கதிர் சாய்ந்து தலை வழங்கியிருக்கிற நெற்பயிரும் பார்க்கிறார். திருத்தக்க தேவர் வாழ்க்கையிலே 2 உவமைகளை சொல்லுகிறார். ஆணவமும் அகங்காரமும் பிடித்தவன் எப்படி நிமிர்ந்து நடப்பானோ அது போன்று இருக்கிறது அதனுடைய தோற்றம். பாருங்கள், மிக பழைய நுட்பங்கள் இருக்கிறது. ஒரு சூளுற்ற பச்சை பாம்பு வயல் எப்படி இருக்குமோ, இயற்கையோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று பாருங்கள். வயல் இருக்கிறது, வயல் அருகிலே கம்மாய் இருக்கிறது. ஏனென்றால் மதுரை என்பதனாலே அவர் கம்மாய் கரவோரமாக நடந்து போயிருப்பார் என்று நினைக்கிறேன். அங்கே அந்த பாம்பு வயிற்றிலே கருவுற்றிருந்தால் அது எப்படி இருக்குமோ அந்த புடைப்பு மாதிரி அந்த நெல் பயிர் அந்த கதிர் முற்றி இருக்கிறது. அது இன்னும் வெடிக்கவில்லை. சொல்லிவிட்டு சாஞ்சிருப்பது சான்றோர்களுடைய அடக்கம் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். திருத்தக்க தேவர் சோழ இளவரசர் என்று சொல்லுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் இன்றைக்கு திருத்தக்க தேவரிடமிருந்து பல செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். நாட்டு வளத்தை பாடுகிறார். மழை பொழிகிறது, வெள்ளம் பெருகுகிறது, ஆற்று நீர் ஓடி வருகிறது, வயல்களிலே சென்று பாய்கிறது. வேளாண்மை செய்வதற்கு உழவர்கள் எல்லாம் மாடுகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். 2 மாடுகளாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த இரட்டை மாடு பூட்டிய ஏர் உழுவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த இரட்டை மாடு பூட்டிய 2 எருதுகளும் எப்படி நிற்கின்றன என்பதற்கு திருத்தக்க தேவர் ஒரு உவமை சொல்லுகிறார். 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட திருத்தக்க தேவருடைய காப்பியத்தில் அவர் சொல்லுகிற உவமை இதுதான். இன்றைக்கு குடும்ப உறவுகளில் இரட்டை பையன்கள் என்று சொல்லவில்லை, இரட்டை குழந்தைகள் என்று சொல்லவில்லை. எந்த உறவு, மாமியார் மருமகள் சண்டை வரும், தாயும் மகளுக்கும் கூட சண்டை வரும், அக்கா தங்கிக்கு கூட கருத்து பிணக்கு வரும். ஆனால் இதுவரையில் வரலாற்றில் வாழ்க்கை அனுபவங்களில் யாருக்கு சண்டை வந்தது இல்லை. யார் ஒற்றுமையாக அருகருகே நிற்பார்கள், ஒருவருக்கொருவர் இசைந்து செல்வார்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள், ஒருவருக்கொருவர் தன்னுடைய கடமைகளை பரிமாறிக்கொண்டு செல்வார்கள் என்றால் அது மாமனும் மருமகனும் தான். அவர் எழுதுகிறார், 2 காளைகள் எப்படி நிற்கின்றன என்றால் மாமனும் மருகனும் அன்பின் திளைக்க. எப்படி மாமனும் மருகனும் அன்பில் திளைப்பார்களோ அதே போல நிலவும் சாமனும் எப்படி இருப்பார்களோ அதை போல என்று மிக வாழ்க்கையினுடைய மிக நுட்பங்களை எல்லாம் சொல்லுகிறார். ஐயாவுடைய நூலுக்கு வருகிறேன். திருத்தக்க தேவருடைய காப்பியத்தில் ஆய்வு செய்வதற்கு 100கணக்கில் தலைப்புகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைய நாளில் திருத்தக்க தேவருடைய சொற்களும் செய்யுள் நடையும் காப்பியமும் நம் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டும் என்பதை வடித்து காட்டுவதுதான் இவருடைய ஆய்வு நோக்கமாக கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த ஆய்வு தலைப்பு, வாழ்வியல்
விழுமியங்கள். அந்த விழுமியங்கள் என்றால் வள்ளுவன் கூட சொல்லுவான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான். எல்லோரும் நம் உரையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஒழுக்கம் சிறப்பு தரும் என்று இல்லை. மனித வாழ்க்கையில் 3 படிநிலைகள் இருக்கின்றன. ஒரு செயல் இருக்கிறது, அது நமக்கு பழக்கமாக வர வேண்டும். அந்த பழக்கம் தொடர்ந்து வந்தால் அது ஒழுக்கமாகும். அந்த ஒழுக்கம் நீடிக்குமானால் அதுதான் விழுமியமாகும். விழுமியம் என்பது ஒழுக்கத்தை விட உயர்ந்தது. அந்த ஒழுக்கத்தை அந்த விழுமியத்தை 4 தலைப்புகளில் ஆய்வு செய்திருக்கிறார். அற விழுமியங்கள், அரச விழுமியங்கள், சமூக விழுமியங்கள், சமய விழுமியங்கள் என்று 4 தலைப்புகளிலே ஆய்வு செய்துவிட்டு, இதுதான் அவர் ஆய்வு செய்ய நோக்கம். அதற்கு முன்பாக முதல் இயலில் ஆய்வாளர்கள் எல்லோரும் செய்வதைப் போல அந்த காப்பியத்தின் அறிமுகமாக நம்முடைய மாண்புமை நீதியரசர் அவர்கள் சொன்னதைப் போல காப்பியத்திற்குள் உள்ளே அழைத்து வந்து, இந்த காப்பியம் எத்தனை இலமகங்களை கொண்டது, எத்தனை பாத்திரங்களை கொண்டது, எத்தனை வகைகளை கொண்டது, எத்தனை கற்பனை சுவை உடையது, எத்தனை காப்பிய நயம் உடையது, எத்தனை ஊமை இருக்கிறது, எவற்றையெல்லாம் பட்டியலிட்டு முதலில் இந்த சீவக சிந்தாமணி சொல்ல வருகிற காப்பிய விழுமியங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன். அதற்கு முன்பாக இதுதான் சீவக சிந்தாமணி காப்பியத்தின் அமைப்பு என்று அந்த முதல் இயலிலே அருமையாக சொல்லுகிறார். மிக அருமையாக பல்வேறு செய்திகளை அவர் விளக்கமாக சொல்லுகிறார். முதலிலே அந்த மந்திர ஆலோசனை நடக்கிறது. மந்திர ஆலோசனை என்று ஒரு தலைப்பிலே காப்பியத்தில் எத்தனை மந்திர ஆலோசனைகள் நடந்தன, ஒவ்வொரு மந்திர ஆலோசனையின் முடிவாக என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன, அந்த முடிவுகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டன, அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட முடிவுகளால் என்ன விளைவுகள் இருந்தன, அந்த விளைவுகள் காப்பியத்தை எவ்வாறு நடத்தி செல்வதற்கு பயன்பட்டன என்று ஒரு முழுமையான ஆழ்ந்த ஆராய்ச்சி உடைய ஒரு ஆராய்ச்சி நூலாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய தலைப்பின் கீழ், என்னுடைய வழிகாட்டுதல் கீழ் இதுவரையில் 10 பேர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள், 50 பேர் எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த விழுமியங்கள் இருந்த ஆய்வேட்டு நூலை ஆய்வு செய்வதற்கு தகுதியும் உடையவன், பெருமையும் உடையவன் என்கிற முறையில் அந்த முதலியல் மிக அருமையாக அமைந்திருக்கிறது. அதை போல இதில் அரசியல் மிக அருமையாக, அரசியல் விழுமியங்கள் என்ற தலைப்பிலே அறம் என்றால் என்ன என்பதை மட்டுமல்ல, திருத்தக்க தேவர் அரசியல் விழுமியங்களை சொல்லுவதற்கு எத்தனை வகையான திருக்குறள்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த அரசியல் விழுமியங்களிலே அரசர்கள் நடத்திய போர்களை பற்றி சொல்லுகிறார். ஒவ்வொரு போர்களை பற்றியும் சொல்லி நம்முடைய பல்வேறு போர் வகைகளிலே நடந்த வெற்றிகளை சொல்லுகிறார். எனக்கு திருத்தக்க தேவரை படிக்கின்ற பொழுதெல்லாம் கம்பராமாயணத்திலே சிறு பயிற்சி இருப்பதனாலே ஒரு சிறு கருத்து, இதுவரையில் திருத்தக்க தேவரை கம்பன் திருக்குறளில் இருந்தும் சிந்தாமணியிலிருந்தும் ஒரு அகப்பையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது சிந்தாமணியிலிருந்து அவர் என்ன எடுத்துக்கொண்டார் என்கிற சொல்லுவதிலே நான் படித்த ஒப்பீடுகளிலே இந்த ஒப்பீடை இதுவரையில் யாரும் சொல்லவில்லை. நேற்றுக்கு ஒரு காணொளி காட்சியை பார்த்தேன். அதில் கேட்ட உடனே எனக்கு மீண்டும் சிந்தாமணியை ஒரு முறை படிக்க தோன்றியது. அது என்னவென்றால், கம்பராமாயணத்தில் ராமபிரானை கம்பன் பல இடங்களில் வள்ளல் என்று சொல்லுகிறார். கம்பனை வள்ளல் என்று சொல்லுகிறார். அந்த கதை தலைவனை வள்ளல் என்று சொல்லுகிற ஒரு முறையை ஏற்படுத்தி கொடுத்தவர் திருத்தக்க தேவர். சீவகனை ஒரு 25 இடங்களில் திருத்தக்க தேவர் வள்ளல் என்று குறிப்பிடுகிறார். ராமனை வள்ளல் என்று குறிப்பிடுவதற்கு கம்பனுக்கு அடியெடுத்து கொடுத்தவர் திருத்தக்க தேவர். அதுதான் முக்கியம். ஒரு கதை தலைவனை, சீவகனை பற்றி நான் சொன்னேன். சீவகனுடைய பண்புகளை, இயல்புகளை எல்லாவற்றையும் ஒவ்வொரு சொல்லாடலால் திருத்தக்க தேவர் சொல்லியிருக்கிறார். அந்த சொல்லாடல்களெல்லாம் தனியாக ஒரு தொகுத்தால்
பல இடங்களிலே சீவக சாமி என்று சொல்லுகிறார். சீவக சாமி என்று சொல்லுகிற பல இடங்களில் அதிகமான இடங்கள் சீவகனை தேவர் சீவக சாமி என்று சொல்லுகிற அதிகமான இடங்கள் முக்தி இளம்பகத்தில் தான் வருகிறது. துறவு மேற்கொண்டு அவர் முக்தி நிலைக்கு போகிற போதுதான் எல்லா இடங்களிலும் தேவர் சீவகசாமி சிவகசாமி என்று சொல்லுகிறார். ஆனால் கம்பன் தான் அந்த எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வள்ளல் என்கிற சொல்லை கம்பனுக்கு வழங்கியவன் நம்முடைய திருத்தக்க தேவர். அந்த வகையில் பல வகையிலே இருக்கிறது. இதிலே முக்கியமாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும். இதில் இருக்கிற ஒவ்வொரு இயலையும் ஒரு தனி நூலாக வெளியிடலாம். நான் 5 நூல்களாக வெளியிடக்கூடிய செய்திகளுடைய செறிவான இந்த நூல் ஒரே நூலாக வெளிவந்திருக்கிறது. ஆனால் இந்த நூலில் இருந்து 5வது இயலான சமய விழுமியங்களை ஒரு தனி நூலாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் சிந்தாமணி தொடர் சொற்பொழிவை வேகமாக நடத்தினேன். ஆனால் முத்தி இளமகம் வந்தவுடனே நான் அவ்வளவு வேகமாக நடத்த முடியவில்லை. மற்ற இளமகத்துக்கெல்லாம் 1 திங்கள் 2 திங்கள் பேசினேன். ஆனால் முத்தி இளம்பகத்துக்கு மட்டும் நான் 4 திங்கள் பேசினேன். காரணம், எனக்கு அடிப்படையான சமண சமய தத்துவ அறிவு இல்லை. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பலரிடம் நான் பேசினேன். வந்தவாசில் இருக்கிற அனந்தராஜ ஐயாவிடம் உட்பட பல பேரிடம் பேசினேன். அருவாள் ஐயாவிடம் நான் பேசினேன். அப்பொழுது இவர் தன்னுடைய ஆய்வேட்டை தந்து உதவினார். அந்த ஆய்வேட்டில் இந்த 5வது இலையும் படித்தேன். அதற்கு பின்புதான் எனக்கு ஓரளவுக்கு இந்த சமண தத்துவங்கள், ஏனென்றால் திருத்தக்க தேவருடைய இலக்கிய நயங்களை பேசலாம். திருத்தக்க தேவர் புறநானூற்றை எப்படி எடுத்தாண்டிருக்கிறார், திருக்குறளை எப்படி மேற்கோள் காட்டியிருக்கிறார், திருத்தக்க தேவருக்கு பின்னால் வந்த இலக்கியங்கள் எவ்வாறு இருக்கின்றன, தமிழ் சமுதாயத்தில் திருத்தக்க தேவரின் காப்பியத்தின் இடம் என்ன, எல்லாவற்றையும் பேசலாம். ஆனால் இந்த முத்தி இளம்பகத்தை மட்டும் பேசுவதற்கு சமண சைவய தோய்வு வேண்டும் என்று இதை படித்து பலரிடம் கேட்டு நான் உரையாற்றினேன். காரணம், இந்த சமண சமய தத்துவங்கள் பரவ வேண்டும் என்பதற்காக. எனவே கடைசியாக பேசுகிற வாய்ப்பை பெறுகிறவர்களுக்கு நேரத்தின் அருமை இருக்கும். எனவே அந்த அருமையின் கருதி நிறைவாக சீவகனுடைய இந்த ஆராய்ச்சி திறனுக்கு, அவருடைய ஆய்வு ஆற்றலுக்கு நம்முடைய பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே இருந்து தென்றல் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். தென்றலை அறிவுடையவன் என்கிற ஒரு அறிஞனுக்கு சான்றாக சொல்லியிருக்கிறார். தென்றல் வருகிறது, அந்த தென்றல் ஒரு நடந்து வருவதே ஒரு அறிவுடையவன் நடந்து வருகிற பாதையாக காட்டுகிறார். எப்படி அந்த பாடல் தொடங்கும், பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பைங்கடி மல்லி முல்லை பந்தர் தாவி பங்கையம் நுழைந்து தன்னின்று குளிர்ந்து தென்றல் அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்குமன்றோ. தென்றல் ஒரு அறிவுடையவன் எங்கெல்லாம் செல்லுகிறானோ, எந்த நூல்களை எல்லாம் படிக்கிறானோ, அந்த நூல்களெல்லாம் தனக்கு வேண்டிய அறிவு கருத்துக்களை திரட்டி கொள்வான். அதே போல தென்றல் பொய்கைக்கு போனால் குளிர்ச்சி எடுக்கிறது, பூக்களில் நின்றால் மனத்தை எடுக்கிறது, இன்னொரு பூவில் இழந்தால் தேனை எடுக்கிறது. குளிர்ச்சியையும் மனத்தையும் தேனையும் எடுக்கிற அந்த தென்றலை போல ஜீவகன் எந்த நூலை படித்தாலும் அந்த நூலில் சிந்தாமணி இருக்கிறதா, சமண சமயம் இருக்கிறதா என்று ஞாய்ந்து அந்த அறிவனை போல இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இயக்கம் இன்னும் தொடர வேண்டும், அவருடைய பணி சிறக்க வேண்டும். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய சான்றோர் பெருமக்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சிந்தாமணி செம்மல் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக திருமதி வாசுகி பாகுபலி அவர்களை தயவு செய்து 2 நிமிடங்கள் பார்வையாளர் சார்பாக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம், வாழ்த்துரையை தெரிவிக்கலாம். ப்ளீஸ்.